ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவரின் மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, ஒரு நாளிலே நீர் உமக்கு பிரியமாக இருந்த ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக பலியாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த திருநாளை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே ஒவ்வொருவரோடு கூட பேசும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 21 அதிகாரம் 21, 22 வசனங்கள். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் அளவுக்கும் சீஷர்களுக்கு தரிசனமாகி தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில் லூக்கா எழுதுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சீஷங்கள்லாம் யூதர்களுக்கு பயந்து ஒரு அறையிலே பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த பூட்டி இருந்த அறைக்குள்ளாக ஆண்டவர் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் சொல்லி 2 முறையாக வாழ்த்துகிறார். அதை தொடர்ந்து தான் இந்த 21 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுரு, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி மற்ற சீஷங்கிட்ட சொல்கிறார்.
உடனே அவரோடு கூட 7 பேர் சேர்ந்து எல்லாரும் மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க மீன் பிடித்துட்டு திரும்ப வரும்பொழுது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் முறையாக திபேரியா கடற்கரையிலே அவர்களுக்கு தரிசனமாகிறார். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் சீஷர்களோடு பேசும்பொழுது தான் பேதுருவிடத்தில் நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் குறிப்பாக பேதுருவிடத்தில் நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னார் நம்ம பார்க்கும்பொழுது, ஆண்டவர் உயிரோடு இருந்தபொழுது இப்போ சீஷர்கள்லாம் ஒரு நல்ல கலிலேயா கடலில் பிரயாணப்படுறாங்க. திடீர்னு கடல் கொந்தளித்ததுனால சீஷருங்கெல்லாம் பயப்படுறாங்க, நாங்கள் அமிழ்ந்து போயிடுவோம்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோட இல்லை. அப்போது ஆண்டவர் தண்ணீரின் மேலே நடந்து வருகிறார், கடலின் மேலே. அப்போது பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் வர கட்டளையிடும்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் வான்னு சொல்கிறார். இப்போ பேதுரு தண்ணீர் மேலே நடந்து போகும்பொழுது திடீர்னு காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அவர் அமிழ்ந்து போகிறார். அப்போது ஆண்டவரை ரட்சியும்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பேதுரு தரிசித்த பிறகு ஆண்டவர் நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லுகிறார். ஆனால் பேதுரு கேட்குறாரு யோவானை குறித்து என்னன்னு சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லி. இப்போது ஒரு நாளிலே நீ சூழ்நிலைகளை பார்த்து நீ அமிழ்ந்து போனாய். இன்றைக்கு என்னை பின்பற்றி வான்னு சொல்லும்பொழுது நீ மற்ற மனிதர்களை பார்த்து இடறி போகிறாய். அப்படி வாழ்வதற்காக நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ என்னை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டவன் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தும்படியாக பேதுருவோடு கூட சொன்னார்னு சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு பேதுருவோடு கூட பேசிய அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையிலே நான் அமிழ்ந்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லை இப்படி தவறாய் நடக்கிறவர்கள்லாம் அவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி மற்ற மனிதர்களை பார்த்து, ஊழியர்களாக கூட இருக்கலாம், பார்த்து நீங்கள் அவர்களை பார்த்து இடறி போகிறீர்களா? அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் என்னை பின்பற்றும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நாம் எப்படி அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார், அவரை பின்பற்றுவதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு யூ ஃபாலோ மீ, நீ என்னை பின்பற்றி வா. 3 காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ரிசரக்டட் சேவியர் வாண்ட்ஸ் டு சப்போர்ட் யூ. உயிர்த்தெழுந்த இரட்சகர் உங்களை ஆதரிக்க விரும்புகிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையில் சீஷர்களுக்கு 3ஆம் முறையாக தரிசனமானது தான் நம்ம 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சீஷர்கள் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காம வெறும் கையாக திரும்பி வராங்க. அப்போ ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் படகுக்கு வலப்புறமாக வலையை வீசுங்கள் சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவர்கள் வலப்புறமாக வலையை வீசி 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர்கள் கரைக்கு வந்தவுடனே ஆண்டவர் போஜனம் பண்ணுங்கள்னு சொல்லி அவர்களை அழைக்கிறார். கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் மீனும் அப்பமும் பொரித்து வைக்கப்பட்டிருக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள்னு சொல்லுகிறார். உடனே பேதுரு ஓடி போய் மீனை கொண்டு வருகிறத நம்ம அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இப்போ யாருக்காக இந்த அற்புதம் நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, ஆண்டவர் பேதுருவுக்காக இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அழைக்கப்பட்ட பொழுது அவர் எப்படி அழைக்கப்பட்டார் என்பதை நினைவுபடுத்தும்படியாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா சீஷர்களையும் ஆண்டவர் நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லுகிறார். ஆனால் பேதுரு அழைக்கப்பட்டதை லூக்கா எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 4-10 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பேதுருனுடைய படகிலே அமர்ந்து போதித்து கொண்டிருக்கிறார். போதித்து முடித்த பிறகு பேதுருவிடத்தில் சொல்கிறார், நீங்கள் ஆழத்திலே போய் வலையை வீசுங்கள்னு சொல்லும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இதே வார்த்தையை சொல்கிறார் பேதுரு. நாங்கள் முழுதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலை வீசி அவர்கள் 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள், வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதத்தை கண்டவுடனே பேதுரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவன் ஆவாயின்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே
பேதுரு ஆண்டவர் அழைத்தார்னு சொல்லப்படல. ஆனால் இந்த அற்புதத்தை கண்டவுடனே அவர் தானாகவே வலைகளையும் படகையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை பின் சென்றார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது 12 அப்போஸ்தலர்களில் பிரதானமானவராக இருந்து பேதுரு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிலுவையை சந்திக்க வேண்டிய தருணம் வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு சிதறி போவீர்கள்னு சொன்ன உடனே பேதுரு சொல்கிறாரு, யார் உம்மை விட்டு விலகி போனாலும் நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன், காவலிலும் சாவலும் நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்லி தானாகவே பேதுரு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர், நீ இன்றைக்கு ராத்திரியிலே என்னை 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் அந்த எச்சரிப்பை கேட்ட பிறகும் பேதுரு ஒரு நாளில் தானாக பின்பற்றினவர் ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்லி அவரை சபித்தார், சத்தியம் பண்ணினார்னு சொல்லி நம்ம அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். ஆனால் அவர் பின்னதாக மனங்கசந்து அழுது ஆண்டவரிடத்துல திரும்பி வருகிறார். இப்போது ஆண்டவர் மரித்து அடக்க பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவரை இப்போ அவர் தரிசிக்கிறார். 2 முறையாக அவர் தரிசித்த பிறகும் திரும்பவுமாக அவர் மீன் பிடிக்கும்படியாக திரும்பினார், தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி அவர் அழைக்கப்பட்ட அழைப்பை நினைப்பூட்டும்படியாக இந்த அற்புதத்தை நடத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா பேதுரு ஒரு நாள் ஆசீர்வாதத்தை அற்புதத்தை கண்டு ஆண்டவரை பின்பற்றினதுனால அவர் தடுமாறி போய்விட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் பிசாசுக்கு இடம் கொடுத்தார் சிந்தனையில். திரும்ப ஆண்டவரை பின்பற்றினார், ஆண்டவரை மறுதளித்தார், திரும்பவும் பின்பற்றினார். இப்படி தடுமாறுகிற ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மனநிலையிலே ஒரு மாற்றம் வேண்டும். நீ அற்புதத்துக்காக என்னை பின்பற்றுவதல்ல, நீ என்னை நேசித்து பின்பற்ற வேண்டும் சொல்லி உணர்த்தும்படியாக ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். அதை தான் நம்ம தொடர்ந்து அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரிடத்துல 3 முறையாக கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் அதிகமாக என்னிலே அன்பா இருக்கிறாயான்னு சொல்லி 3 முறை ஆண்டவர் கேட்டதுனால பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு நாளிலே பேதுரு துக்கப்பட்டு மனம் கசந்து அழுது திரும்பினார். ஆனால் திரும்பவும் இடறி போயிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்டபொழுது அவருக்கு இருதயத்தில் வந்த அந்த துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இடறி போகவே இல்லை. தன்னுடைய மரண பரியந்தம் ஆண்டவரை பின்பற்றினார். சிலுவையில் அறையும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை போல நான் சிலுவையில் அறைய தகுதியற்றவன் சொல்லி தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார்னு சொல்லி அவரை குறித்து நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். இப்போது ஒரு நாளில் இந்த பேதுரு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க அவர் தகுதி இல்லாதவராக இருந்ததுனால, அவர் நிர்வாணியாக இருந்ததுனால கடலில் குதித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்தம் இல்லாதவராக இருந்ததுனால. இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் சபை மணவாட்டியாகவும் சொல்லி அவர் உருவகப்படுத்தி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது மணவாளன் மணவாட்டியை சந்திக்க வரும்பொழுது ஒரு கல்யாணம் நடைபெறும். அந்த கல்யாணத்திலே பிரவேசிப்பதற்கு நாம் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி பவுல் எழுதுகிறார். இதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயுல ஒரு உவமையில் சொல்கிறார். ஒரு எஜமான் தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் ஆயத்தப்படுத்துகிறான். அநேகரவன் அழைத்த பொழுது எல்லாரும் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருமணம் வந்தபோது யாருமே வரல. அப்போது அந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சொல்கிறார், நீ போய் தெருவில் போய் கூணர், குருடர், சப்பானிகள், முடவர் எல்லாரையும் கொண்டு வந்து என்னுடைய விருந்து சாலையை நிரப்புன்னு சொல்லி. அதே போல் அவர்கள் எல்லாரும் விருந்து சாலையில் நிரப்பப்பட்ட பிறகு ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாதவனை கண்டு அந்த எஜமான், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா எப்படி நீ இந்த கல்யாணத்துக்கு வந்தாயின்னு சொல்லிட்டு இவனை அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல தள்ளி போடுங்கள்னு சொல்லி அவர் சொல்லுகிறார்னு சொல்லி ஆண்டவர் ஓமையை சொல்லி தன்னுடைய 2ஆம் வருகைக்கு ஆண்டவர் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார், எப்படி ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி. இதை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறத பார்க்குறோம். 7 சபைகளுக்கு. அதில் முக்கியமாக லவோதிக்கேயா சபையில் நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார், நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு வெண்வஸ்திரங்களை வாங்கவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்லி அவர் எழுதுகிறார்.
ஏன் இப்படி சொல்லப்பட்டதுன்னா, அந்த சபைக்கு தாங்க நிர்வாணியாக இருக்காங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்ற அறிவே இல்லை அவங்களுக்கு. அதனால் முதல் உன்னுடைய நிலைமையை நீ தெரிந்து கொள்ளும்படியாக நீ பார்வை அடைய வேண்டும், நீ உடுத்தி கொள்வதற்கு வஸ்திரங்களை இடத்துல கேட்டு வாங்க வேண்டும் சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சபை மக்கள் பேதுருவை போன்ற ஒரு வாழ்க்கையுடைய ஒரு மக்கள். அதை நம்ம 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ அனலாயாவது அல்லது குளிராயாவது இருந்தாயானால் நலமாயிருக்கும். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருப்பதனால உன்னை நான் என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாக யோவான் எழுதுகிறார். எழுதிட்டு தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ நடக்கும்பொழுது பாதையில் இடறி போகாதபடிக்கு நடைபாதையில் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லலை, நீ மனம் திரும்புவதற்கு ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். இப்போதான் அந்த அதிகாரத்தினுடைய முடிவு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவன் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படியாக நான் அருள் செய்வேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார் ஜெயிக்கிறவர்கள்? தவறி போகாத மனிதர்கள் அல்ல, இடறி போகாத மனிதர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் எச்சரிக்கும் பொழுது உடனடியாக தன்னை திருத்தி கொள்ளுகிறவர்கள், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை பேதுருவை போல இடறி போன ஒரு பின்வாங்கி போன வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். உங்களுடைய தேவை என்ன? ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதற்கும் அதிகமான அற்புதத்தை செய்து உங்களுடைய தேவையை சந்திக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் உங்களோடு கூட? நீங்கள் தேவையை பார்த்து, ஆசீர்வாதத்தை பார்த்து, அற்புதத்தை பார்த்து நிற்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, என்னை நேசித்து நீங்கள் பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை பின்பற்றும் பொழுது சகல தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ரிசரக்டட் சேவியர் வாண்ட்ஸ் டு ஸ்டெபிளைஸ் யூ. உயிர்த்தெழுந்த இரட்சகர் உங்களை நிலைப்படுத்த விரும்புகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். மறுபடியும் 8 நாட்களுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அப்போது தோமா அவங்க கூட இல்லை. இப்போ தோமா வந்தவுடனே சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நாங்கள் தரிசித்தோம்னு. அப்போ தோமா சொன்ன மறுமொழி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆணிகளால் அவருக்கு உண்டான காயங்களை கண்டு அவருடைய விழாவில் என்னுடைய கையை போட்டால் வழியே நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி தோமா சொல்லுகிறார். 8 நாளைக்கு பிறகு ஆண்டவர் தோமாவும் சீஷர்களோடு இருக்கும்பொழுது திரும்பவும் அவர்களுக்கு தரிசனமாகிறார். அப்போது ஆண்டவர், நீ உன் கையை நீட்டி என்னுடைய விழாவிலே போடுன்னு தோமா கிட்ட சொல்லுகிறார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர், என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர், நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் தோமாவினுடைய அவிசுவாசத்தை அறிந்திருந்தார். இப்போ உயிர்த்தெழுந்த பிறகு அவர் விசுவாசியாமல் இருந்தது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபொழுதே அவர் விசுவாசியாமல் இருந்ததை யோவான் எழுதுகிறத நம்ம வாசிக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் மரணத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லாசரு மரித்த செய்தி இப்போ இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நாம் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி. உடனே சீஷங்களாக சொல்கிறாங்க, போதகரே, இப்போது தானே யூதேயாவிலே உம்மை கல்லெறியும்படியாக தேடினார்கள், நீங்கள் திரும்பவும் யூதேயாவுக்கு போகணும்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி சீஷருங்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், லாசரு மரித்து விட்டான், நான் அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறிப்பாக சொல்கிறாரு. லாசரு மரித்த பொழுது நான் பெத்தானியாவிலே இல்லாததுனாலே நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏது உண்டாகும் சொல்லி உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்போது உடனே தோமா சொல்கிற பதிலை நம்ம பார்க்குறோம், வாருங்கள் நாமும் அவரோடு கூட போய் மரிப்போம் சொல்லி. இந்த தோமா ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் ஊர் விதவையினுடைய மகன் மரித்து பாடையிலே சுமந்து வரும்பொழுது பாடையை தொட்டபொழுது அவன் உயிரோடானதை இவர் கண்டவர். தன்னுடைய கண்கள்னால ஆண்டவர் செய்த அநேக அற்புத அடையாளங்களை கண்டவர். ஆனால் இன்றைக்கு மரித்து ஒரு மனிதன் 4 நாட்கள் ஆனது அப்படின்னு தெரிந்த உடனே இவரால் விசுவாசிக்க முடியல.
அதை தொடர்ந்து திரும்பவும் நம்ம யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இப்போ சீஷன்கிட்ட சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்தில் போகிறேன், நீங்கள் பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் திரும்பவும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன்னு சொல்லிட்டு நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தோமா சொல்லுகிறார், நீர் போகிற இடத்தையே நாங்கள் அறியோமே, வழியை எப்படி அறிவோம்னு சொல்லி. இந்த தோமா 3.5 வருடம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர். அவர் பிதாவை குறித்த ரகசியங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சீஷர்களுக்கு தனித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அதையெல்லாம் இவர் கேட்டவர். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் அந்த காரியம் நடக்கும் பொழுது அவரால் விசுவாசிக்க முடியலன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த விசுவாச குறைவு தான் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தோம்னு சொல்லி சீஷர்கள் சொல்லும் பொழுதோ அவர் நம்பலன்னு சொல்லி அவரை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய அவிசுவாச குறைவிலே அவர் வாழும்படியாக அப்படியே விடவில்லை. அவருக்காக ஆண்டவர் தனியாக திரும்பவுமாக ஆண்டவர் தரிசனமானார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது, நீர் எனக்கு தந்தவர்களில் நான் ஒருவரையும் இழந்து போகவில்லைன்னு சொன்னது போல ஆண்டவர் தோமாவுக்காக திரும்பவும் தரிசனமானார்னு சொல்லி பார்க்குறோம். அவர் தரிசனமாகி தோமாவினுடைய விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்தின பிறகு நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து ஈட்டியாலை குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார்னு சொல்லி அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்போது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோமாவை போல ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாது இருக்கீங்களா? சந்தேகப்படுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை, இந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, இந்த காரியங்கள் ஆண்டவர் சொல்லிய வார்த்தை நிறைவேறுமான்னு சொல்லி கண்ணாலே காணக்கூடாதவைகளை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? விசுவாசம்னா என்னென்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிய காரியங்களை, நம்முடைய கண்களாலே காணக்கூடாதவைகளை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அன்றைக்கு தோமாவை நிலைப்படுத்தி, தோமாவினுடைய விசுவாசத்தை நிலைப்படுத்தி அவரை சாட்சியாய் நிறுத்தின ஆண்டவர் உங்களையும் நிலைப்படுத்துவார். மூன்றாவதாக, ரிசரக்டட் சேவியர் வாண்ட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் யூ. உயிர்த்தெழுந்த இரட்சகர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லோருக்கு பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி தரிசனமானார் என்று சொல்லி எழுதுகிறார். முதல்ல அவர் கேபாவுக்கு தரிசனமானார். அதற்கு பிறகு 12 பேருக்கு தரிசனமானார். அடுத்தது 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமானார். யாக்கோபுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். கடைசியாக அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்னு சொல்லி அவர் எழுதுகிறார். வேத வல்லுநர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஆண்டவராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட 12வது அப்போஸ்தலன் சொல்லி சொல்லுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் பவுல் தன்னை குறித்து சொல்லும்பொழுது, நான் அகால பிறவின்னு சொல்கிறது மாத்திரம் அல்லாமல் நான் அப்போஸ்தலன் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொல்லி சொல்கிறார். எதனாலனா, நான் ஒரு நாளில் சபையை துன்பப்படுத்தினேன்னு சொல்லி. இவர் எப்படி சபையை துன்பப்படுத்தினார் என்பதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு சவுல் சம்மதித்தார் சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலை சந்தித்த விதத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் சீஷர்களை பயமுறுத்தி ஆண்டவரை பின்பற்றினவர்களை கொலை செய்யும்படியாக சீறினார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சீறினார்னா ஒரு மிருக குணம் உள்ள மனிதனாக, மதவெறி பிடித்த ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே வாலிப நாட்களிலே ஒரு மதவெறி பிடித்த மனிதனாக சவுல் வாழ்ந்திருக்கிறார். இப்போது அவர் தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து கொலை செய்யும்படியாக. அப்போ அவர் பிரயாணப்பட்டு போகிற வழியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே சவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி உடனடியாக கீழ்ப்படிந்து அர்ப்பணித்ததை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அவர் தாமதம் இல்லாமல் ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு சொல்லி பிரசங்கித்தார்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளில் இவர் கமாலியேலின் பாதத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை கற்றவர், பல பாஷைகளை அறிந்தவர், செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர்.
இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அதுவரைக்கும் அவர் சமூகத்திலே கனம் பெற்ற மனிதனாய் யாரெல்லாம் அவரை மதித்தார்களோ அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் அவரை கொலை செய்யும்படியாக துரத்தினார்கள்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவரே எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதுனால தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாடுகளை அவர் அனுபவித்தார்னு சொல்லி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 3 தரம் நான் மிலாறுகளாலே அடிக்கப்பட்டேன், 1 தரம் நான் சாகத்தக்கதாய் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், ஒரு பகல் முழுவதும் நான் கடலிலே கழித்தேன். சொந்த ஜனங்களால், அந்நியர் ஜனங்களால், கல்லர்களால் வந்த மோசங்கள், உபவாசத்தில், கண் விழிப்பில், பசியில், குளிரில், நிர்வாணத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்தேன்னு சொல்லி அவர் பட்ட துன்பங்களை எல்லாம் எழுதுகிறார். ஆனால் தொடர்ந்து சொல்லும்பொழுது இந்த பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் எனக்கு ஆவிக்குரிய மேன்மைகளை காட்டினார். 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, ஆனால் அதை குறித்து நான் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டலை. என்னுடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி ஆண்டவர் சொன்னார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை தொடர்ந்து பவுல் திரும்பவுமாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்னு சொல்லி சொல்லப்படலை. ஆனால் தொடர்ந்து பவுல் எழுதுகிறார், ஆண்டவருடைய கிருபை என்னுடைய பலவீனத்தில் விளங்குகிறது அல்லவா, அதனால் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லி எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து என்னுடைய பலவீனத்திலே நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அதனால தான் எந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்காத அற்புத அடையாளங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கச்சைகளும் உருமால்களும் பட்ட வியாதியஸ்தர்கள் சுஸ்தமானார்கள், பிசாசுகள் ஓடினதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு அற்புத அடையாளங்கள் அந்த பலவீனமான சரீரமுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் பவுல் தொடர்ந்து இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அதனால கொரிந்து சபை விசுவாசிங்களே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி கள்ள உபதேசங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் நம்பாதிருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் முதற் பலனாக. அவர் எழுந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிற எல்லாரையும் நம்மையும் அவர் ஒரு நாளிலே உயிரோடு எழுப்புவார்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கேற்ற கிரியைகள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அந்த கிரியையில் நீங்கள் பெருகுங்க, நீங்கள் ஆண்டவருக்காக கிரியை செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனமான சூழ்நிலை நீங்கள் கடந்து செல்லலாம். இல்லை, சரீரத்திலேயே நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த காரியத்தை எனக்கு செய்ய திராணி இல்லை, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும்பொழுது உடனடியாக நீங்கள் கீழ்ப்படிந்து அவருக்கு நீங்கள் உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய பலவீனத்திலே அவர் தம்முடைய கிருபையை பரிபூர்ணமாக உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். அவர் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெயம் கொண்ட வேந்த நீவர், பாதாளம் யாவும் வென்றவராம். ஜெயம் கொண்ட வேந்த நீவர், பாதாளம் யாவும் வென்றவராம். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். முன் செல்லுவேன் இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. முன் செல்லுவேன் இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன்.
எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி அப்பா, பேதுருவை போல தடுமாறுகிற வாழ்க்கையுடையவர்கள் யார் இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் தடுமாறுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, அற்புதத்துக்காக அல்லது ஆசீர்வாதத்துக்காக உங்களை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, இந்த நாளிலே உம்மை நேசித்து பின்பற்றும்படியான ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிடுவீராக. அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் என் தகப்பன் நீங்கள் இந்த நாளில் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய தோமாவனுடைய அவிசுவாசங்களை நிவர்த்தியாக்கின ஆண்டவர், அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க விசுவாசிக்க கூடாத கடின இருதயம் இருந்தாலும் இந்த நாளிலே அந்த இருதயத்தை நீங்கள் மாற்றி அவர்களுடைய அவிசுவாச குறைவுகள் எல்லாவற்றையும் அகற்றி காணக்கூடாதவைகளை விசுவாசிக்கும்படியான ஒரு விசுவாசமுள்ள இருதயத்தை தந்து அவர்களை சாட்சியாய் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அதே போல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் சந்திக்கிற சூழ்நிலையில் பலவீனமாக இருந்தாலும், பவுலை போல இந்த நாளிலே கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கும்படியான ஒரு இருதயத்தை கட்டளையிடுவீராக. கடந்த நாட்களில் இதுவரைக்கும் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாந்தோ இந்த நாளில் அவர்கள் கீழ்ப்படியும்படியான ஒரு இருதயத்தை தந்து அவர்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலனை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும், நிலைப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you and God be with you. Wish you happy Easter.